ஆண்டு ஆண்டவர் நினைத்திருக்கிற காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில வாய்க்க பண்ண போகிறார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். அது இந்த ஆண்டு அண்ணன் மூலமாய் ஆண்டவர் வெளிப்படுத்தி நிச்சயம் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன் பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல். எல்லாரும் காரியம் காரியமாக்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தர் நம்பிக்கையோடு காரியம் வாய்க்கும், கர்த்தர் காரியமாக்கும். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானவை செய்வார். எல்லாரும் சேர்ந்து உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானவை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் சிறப்பாய் வாழ்ந்திடுவார். உன்னை உடைத்து உருவாக்கும் தகப்பனவர் சிறப்பாய் வாழ்ந்து. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தர் இங்கே அதனால் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தர் காரியம் வாய்க்கும். ஆண்டவர் கொடுத்ததான ஒரு வார்த்தை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை உங்களுக்கு முன்பாக காண்பிக்கிறேன். ஆதியாகமம் 39:3. கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். கைதட்டுவோம், நல்ல உற்சாகம் கைதட்டுவோம். கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார், கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார், கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார், கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கு மனக்குள்ளே 50 அதிகாரம் அடங்கிய இந்த ஆதியாகமம் புத்தகத்திலே 1573 வசனங்கள் அடங்கிய இந்த ஆதியாகமம் புத்தகத்திலே கர்த்தர் அநேக வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ஆதியாகமம் என்று சொன்னாலே உருவாக்கக்கூடிய ஒரு புத்தகம், உருவாக்கி உடைந்து போன ஒரு புத்தகம் என்று சொல்லி பல நிலைகளில் நம்ம இதை தியானிக்க முடியும். இங்க வாசிக்கும் பொழுது கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று சொன்னது யார்? வாய்க்க பண்ணுகிறார் என்று சொன்னது யார்? எனக்கு மனங்களே, ஒரு அந்நிய ஒரு மனுஷன், ஒரு புறஜாதியான ஒரு மனுஷன், ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷன், தேவனை அறியாத அந்நிய தெய்வத்தை வழிபட்டிருந்த ஒரு புறஜாதியான மனுஷன் தான் போத்திபார். அவன் கண்ட காட்சி என்ன? யோசேப்பு செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். நம்ம சொல்லலாம் அல்லேலூயா. அப்ப கர்த்தர் இந்த வருஷத்துல வாய்க்க பண்ணுகிறதை உன் புறஜாதிகள் காண்பார்கள். நம்ம சொல்லலாம் அல்லேலூயா. உன்னை துரத்தி விட்டவர்கள் காண்பார்கள், உன்னை அப்புறப்பட்டவர் காண்பார்கள். யோசேப்பு வாழ்க்கையில் வந்து வேதனைகள் எத்தனை பயங்கரமான காரியங்கள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி சொல்ல போடப்படும் பொழுது ஒரு புறஜாதியாக ராஜ நேபுகாத்நேச்சர் கண்டா. என்ன கண்டா? 3 பேர் அக்கினியில் போட்டு 4வது ஆள் தேவகுமார சாயல் கொப்பளாய் ஒப்பாய் இருக்கிறது. அப்போ ஒரு புறஜாதியான மனுஷன் பிரியமானவர்களே தெய்வத்தை, தேவகுமாரனை அங்கே கண்டார் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. வாய்க்க பண்ணுவேன் என்பது இல்ல, வாய்க்க பண்ணுகிறார். அப்ப கர்த்தர் வாய்க்க பண்ண தொடங்கிட்டாரு. உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்கு தொடங்கிட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். எனக்கு மனங்களே 3 காரியங்களை ரத்தின சுருக்கம் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக, யாருக்கு வாய்க்க பண்ணுகிறார்? எல்லாருக்கும் வாய்க்க பண்ணுவார், அது வேறு. ஆனால் முக்கியமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் கேட்ட ஆண்டவரே, இந்த வாய்க்க செய்கிற காரியத்தில் நிறைய பேர் பிரசங்கம் பண்ணியிருப்பார்கள். உசியா ராஜாவை குறித்து, எசேக்கியா குறித்து பேசியிருப்பார்கள். யாரும் பேசாத தலைப்பு எனக்கு தர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்டேன். எனக்கு என்னவர்களே, இங்க வாசிக்கும் பொழுது கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். முதலாவதாக, வாய்ப்பே இல்லாத சூழ்நிலை. யாருக்கு வாய்க்க பண்ணுகிறாரு? வாய்ப்பே இல்லாத சூழ்நிலை. ஐயா, எனக்கு இது வாய்க்குமா? வாய்ப்பே இல்லை. திருமணம் செய்வதற்கு வாய்ப்பே இல்லை, குழந்தை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை, தொழில் செய்வதற்கு வாய்ப்பே இல்லை, வீடு கட்டுவதற்கு வாய்ப்பே இல்லை, உடைஞ்சு போய் இருக்கிற எங்க குடும்பம் இணைந்து வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை.
எனக்கு என் மனங்களே, அப்படி என்ன கொண்டிருக்கிறீர்களோ, நான் படிப்பதற்கு வாய்ப்பே இல்லை, நான் டாக்டருக்கு படிப்பது வாய்ப்பே இல்லை, வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி வாய்ப்பை இல்லாத நிலையிலே யாரெல்லாம் வந்திருக்கிறீங்க? கை வைத்துக்க பார்க்கலாம். மனசுல நினைச்சிருப்பீங்களா, இதெல்லாம் எனக்கு நடக்குமா, இதெல்லாம் எனக்கு நடக்குமா, நம்மளாம் கார் வாங்க முடியுமா, வீடு வாங்க முடியுமா, அதெல்லாம் மற்றவங்க தான் வாங்குவாங்க என்று சொல்லி நினைச்சிருப்பார்கள் இல்லையா? அப்ப எனக்கு இது வாய்ப்பே இல்லை என்று நினைக்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? கை வைத்துக்க பார்க்கலாம், சும்மா கை வைத்துங்க. மனசு நினைச்சிருப்போம் இல்லையா, இதெல்லாம் நமக்கு நடக்குமா, இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா, கடைசி வரைக்கும் வாடகை வீடு தான், கடைசி வரைக்கும் வாடகை சைக்கிள் தான், கடைசி வரைக்கும் இதுதான் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள், எனக்கு வாழ்க்கையை அமையாதுன்னு சொல்லி நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். எனக்கு மனங்களே, கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். யாருக்கு வாய்க்க பண்ணுகிறார்? வாய்ப்பை இல்லாத நிலையிலே, வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுமா, அல்லேலூயா. ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12 வாசிக்கும் பொழுது, என் மக்களே திரும்பி போங்கள், நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல, நான் வாழத்தக்கவள் அல்ல. யாருடைய பிரிமண ஸ்டேட்மெண்ட்? நகூமியுடைய ஸ்டேட்மெண்ட். நான் வாழத்தக்கவள் அல்ல, வாழத்தக்கவள் அல்ல. எனக்கு என்ன தேவஜனம் சொன்ன வார்த்தை வேறு. இந்த ராத்திரி வேளையிலே நான் வாழத்தக்கவள் அல்ல, என் வாழ்க்கையை ஒரு முடிந்து போன ஒரு சூழ்நிலை, என் வாழ்க்கை ஒரு சூன்யமான ஒரு சூழ்நிலை, ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, எனக்கு எதுவுமே நடக்காது, வாய்ப்பே எனக்கு இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் உனக்கு வாய்க்க பண்ணுகிறார். அமைச்சர் அல்லேலூயா. கைதடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, கைதடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா. ரூத் 2 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. வயதான மாமியார் நம்பி இந்த ரூத் வரவில்லையா? யாருடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவார் என்று சொல்லி ஒரு காலை வேளையிலே இனம் புரியாத ஊரு, புதிய ஊரு, புதிய மக்கள், யாரும் அறிமுகம் இல்லாத ஒரு நிலை. எனக்கு என்ன அறிமுகம் இல்லாத இடத்துல அறிமுகம் ஆவார்களா? அறிமுகம் இல்லாத இடத்துல ஒரு வாழ்க்கை கிடைக்குமா? எல்லாம் வயதுல வாழ்க்கை தொலைத்த என் வாழ்க்கையில ஒரு வாழ்க்கை கிடைக்குமா? எனக்கு வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. மாமியாரின் கதறல், மருமகளுடைய கதறல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு மனங்களே, நடந்த காரியம் என்ன? ரூத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம், ரூத் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன், உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் அருமையாய் இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாலே என்றார் இல்லையா? 17 வசனம் வாசிக்கும் பொழுது, அவள் பெயர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுது. அல்லேலூயா. நடந்துச்சா நடக்கலையா? எனக்கு என்ன, இந்த கோத்திரத்தில் இயேசு பிறந்தார். அவன் சொன்ன அல்லேலூயா. எனக்கு என்ன தேவஜனமே, ஏன் கலங்கி கொண்டிருக்கிறாய், ஏன் பயந்து கொண்டிருக்கிறாய், ஐயோ என்று சொல்லி குழம்பி கொண்டிருக்கிறாயோ, ஒரு குழப்பத்தின் நெல்ல வந்திருக்கிறாயா? எனக்கு வாய்ப்பே இல்ல, படிக்க வாய்ப்பே இல்ல, தொழில் செய்ய வாய்ப்பே இல்ல, கடன் அடைக்க வாய்ப்பே இல்ல, வாய்ப்புகளை இழந்து போன நிலையிலே வந்திருக்கிறேன். எனக்கு அன்பான குடும்பங்களே, உங்களை பத்தி கர்த்தர் சொல்லுகிறார், வாய்ப்பே இல்லாத உனக்கு வாய்க்க பண்ணுகிறார். அல்லேலூயா. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், நீங்கள் உங்கள் மிருகஜீவன் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு எங்கோ தண்ணீர் நிரப்பப்படும். வாய்ப்பில்லாத நிலையிலே வாய்க்க செய்கிற ஆண்டவர், வாய்க்காலை திறக்க செய்கிற ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் ஆபிரகாம் கேட்டான். என்ன கேட்டான்? ஆதியாகமம் புத்தகம் 15ஆம் அதிகாரம் வாசிங்க. ஆதியாகமம் 15:2. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? அடியனுக்கு என்ன தருவீர்? எந்த சூழ்நிலை கேட்டான்? போதும். பிரியமானவர்களே, முதிர் வயதிலே இல்லையா, முதிர் வயதிலே வாய்ப்பு இல்லாத நிலையில ஆண்டவர் பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர்? எல்லா இஸ்ரவேலர்கள் எல்லாரும் இறைச்சி கேட்டார்கள். வாய்ப்பே இல்லாத நிலையில எனக்கு மனங்களே, மோசே கேட்டான், ஆண்டவரே எங்கிருந்து வரும்னு கேட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையிலே பேதுரு கேட்டா, உம்மை பின்பற்றி வருகிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி அவன் கேட்டான். எனக்கு மனங்களே, 3 பேருக்கு ஆண்டவர் பதில் தரவில்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 13 வாசிக்கும் பொழுது, நான் கிளவியா இருக்க, பிள்ளை பிறகு மெய்யோ, வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு இல்லை. என் வாய்ப்பை இழந்தேன், சரீரத்தில் வாய்ப்பை இழந்தேன், எனக்கு ஒரு சந்ததி உருவாகின வாய்ப்புகள் இல்லை, என் நம்பிக்கை அற்று போயிற்று, என் நம்பிக்கையோட செடியை போல பிடுங்கி போடப்பட்டது. கலங்கி கொண்டிருந்தவர்கள் எனக்கு மனங்களே, எல்லாம் வாய்ப்பு இல்லாத நிலையிலே இருக்கிற வாய்க்க பண்ணினார். அவன் சொல்ல அல்லேலூயா. உங்களுக்கு அருமையான போதக பிதாக்கள் அத்தனை பேருக்கும் இந்த
வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்த அன்பு சகோதரன் வெங்கடேஷ் என்கிற சுவிசேஷராஜ் 9 வருஷங்களுக்கு குழந்தை இல்லை. 9 வருஷங்களாக குழந்தை இல்லை, வாய்ப்பே இல்லை. தத்துப்பிள்ளை எடுக்கலாம், அடாப்ட் எடுக்கலாம் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு சமயம் வீட்டில் நான் சென்றிருந்தேன். 9வது வருஷ திருமண விசேஷத்திற்காக, திருமண வெட்டிங் டேக்கான சென்றிருக்கும் பொழுது அப்பொழுது கர்த்தர் பேசினார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு 2 பிள்ளைகளை கர்த்தர் பெற்றெடுக்க உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, வந்திருக்கீங்களா? பிள்ளை வந்திருக்காங்களா? டாக்டர் அம்மா, கலெக்டர் அம்மா, 2 பெண் பிள்ளைகள். ஒரு பிள்ளை டாக்டர் படிக்க போகுது, ஒரு பிள்ளை கலெக்டர் படிக்க போகுது. கையில கை தட்டுவோம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். முன்னாடி அம்மா. ஆமென். நான் ஏன் இதை உங்களுக்கு நிறுத்தி சொன்னால், உங்களுக்கு விசுவாசம் பெருகும்படியாக, விசுவாசம் பெருகும்படியாக. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ஒன்று கூட பெற்றெடுக்க முடியாது. மறந்து சொல்லிவிட்டது, மாத்திரம் சொல்லிவிட்டது. எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள். எல்லாரும் கைவிட்டு விட்ட ஒரு சூழ்நிலை கற்கத்திற்கு சோதனை, வாய்ப்பே இல்லாத நிலை, வாய்ப்பே இல்லாத நிலை. ஆண்டவர் சொன்ன பிள்ளைகளை கொடுப்பேன் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அழகான முத்துக்களை, ரத்தனங்களை, முத்துச்சரங்களை அல்லது அதை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லாம அல்லேலூயா. எதுக்கு படிக்க போற? 7th ஐஏஎஸ்க்கு டாக்டர். கை தட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது அப்படியே ஆவதாக. ஓகே, தேங்க் யூ. இதை வாய்க்க செய்ய போறேன். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, எனக்கு அந்த சிறு வயதுல வந்து விசுவாசம் இல்லையா, எனக்கு வாய்ப்பே இல்லையோ, வாய்ப்பில்லாத சூழ்நிலை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். தொழில் செய்ய வாய்ப்பு இல்லை, பணம் இல்லை, இடம் வாங்க பணம் இல்லை, வீடு கட்ட பணம் இல்லை, வாய்ப்பே இல்லை, வாழ வாய்ப்பு இல்லை. எனக்கு என் மனவுலே கர்த்தர் சொல்லுகிறார், வாய்க்கப்படும். இந்த வருஷம் உனக்கு வாய்க்கும், இந்த வருஷம் உனக்கு வாய்க்கும். உன் தொழில் வாய்க்கும், உன் வேலை வாய்ப்பு வாய்க்கும், எனக்கு உன் திருமணம் வாய்க்கும், வீடு காரியங்கள் வாய்க்கும். எதெல்லாம் வாய்க்கலையோ எழுதி வச்சுக்கோ, எதெல்லாம் வாய்க்கலையோ எழுதி வச்சுக்கோ, எதெல்லாம் வாய்க்கலையோ மனசுல வச்சுக்கோ. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார், கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார், கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். வாய்க்காத காரியங்கள் முழுவதும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். வாய்ப்பே இல்லை, ஆனாலும் கர்த்தர் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவச்சனமே, ஏன் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள்? வாய்ப்பில்லாத நிலையிலே வாய்க்க பண்ணுகிற கர்த்தரா இருக்கிறார் இல்லையா? வேத புத்தகத்திலே ஆண்டவர் தேவன் என்கிற வார்த்தையில சாதாரண வரும். ஆனா என்னுடைய பைபிள்ல அந்த கர்த்தர் கர்த்தர் எழுதுகிற வார்த்தை மட்டும் ரொம்ப திக்கா இருக்கு. என் பைபிள்ல இருக்கு, உங்க பைபிள்ல இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா இருக்கா? என் பைபிள்ல மட்டும் இல்ல, எல்லா பைபிளும் இருக்கிறது. கர்த்தர் அந்த வார்த்தைக்கு மட்டும் வெயிட் கொடுத்திருக்குது. அல்லேலூயா. காரணம் என்ன? அதிகாரம் உடையவர். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அதிகாரம் உடையவர், ஆளுகை செய்கிறவர், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா. எனக்கு என்மான தேவஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் விரும்ப வாய்க்காத நிலையிலே வந்திருக்கிறாயோ, வாய்ப்பே இல்ல. வேலை செய்ய வாய்ப்பு இல்ல, அப்ளிகேஷன் போட்ட வாய்ப்பு இல்ல, கவுன்சில்ல ஃபெயில் ஆயிட்ட வாய்ப்பு இல்ல சொல்லி வந்திருக்கிறாயோ, கர்த்தர் வேறு ஒரு காரியத்தை உனக்கு செய்து, என்ன செய்யணுமோ உனக்கு செய்து கர்த்தர் பிள்ளைகளுக்கு வாய்க்க செய்வார், உன் புருஷனுக்கு வாய்க்க செய்வார், உன் மனைவிக்கு வாய்க்க செய்வார், உன் சந்ததிக்கு வாய்க்க செய்ய போகிறார். கைதடி கர்த்தரை ஸ்தோத்திரம் அல்லாமா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். வாய்ப்பை தவறவிட்ட சூழ்நிலையிலே, வாய்ப்பை தவறவிட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் மறுபடியும் வாய்க்க பண்ணுகிறார். முதலாவது என்ன பார்த்தோம்? வாய்ப்பே இல்லாத நிலையில வாய்க்க பண்ணுகிற ஆண்டவர். இரண்டாவது, வாய்ப்பை தவறவிட்ட நிலையிலே கர்த்தர் மறுபடியும் வாய்க்க பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. யோபின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 24 வாசிக்கும் பொழுது, யோபு 6:24, எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமா இருப்பேன், நான் எதிலே தவறினோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். யோபினுடைய அறிக்கை என்ன? எல்லாவற்றையும் இழந்தான், சொத்துக்களை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், சுகத்தை இழந்தான், எனக்கு மனங்களே மனைவியை தவிர எல்லாவற்றையும் இழந்தான், அறிமுகமான இழந்தான், சகோதரி இழந்தான். அந்த இழந்து போன நிலையில் அவன் கேட்கிறான், எனக்கு பொண்ணத்தாரும் பொருளத்தாரும் வீட்டதாரும் கேட்கல, எனக்கு நான் உபதேசம் பண்ணுங்க ஐயா, நான் எதுல தவறினேன். அல்லேலூயா. இந்த வருஷத்தை ஆரம்பத்தில் வந்திருக்கிற எனக்கு தேவஜனமே, நீ எதுல தவறினாய்? நீ எதுல தவறினாய்? உன் வாழ்க்கையில் எதுல தவறினாய்? எப்படி தவறினாய்? ஏன் தவறினாய்? எதற்கு தவறினாய் என்பதை நீ கண்டுபிடிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? நான் எதுல தவறினேனோ அதுக்கு தெரியப்படுத்தும். உதாரணமாக லூக்கா சுவிசேஷம் 13:7. அப்போது அவன் நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலே, 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், காணவில்லை. ஆமென்.
இதை வெட்டி போடு, போதும். இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். எனக்கு மனங்களே, லூக்கா 13ஆம் அதிகாரம் 7வது 8வது வாசிக்கும் பொழுது, ஒருவன் ஒரு திராட்சை தோட்டத்திலே அத்திமரம் நட்டிருந்தான். அத்திமரம் என்பது யூதர்களை குறிக்கிறது. ஆனால் இந்த இடத்துல எழுதப்பட்ட அத்திமரம் புறஜாதிகளை குறிக்கிறது. நம்ம சொல்ல அல்லேலூயா. எனக்கு மனங்களே, அத்திமரத்தில் 3 விதமான கனிகள் உண்டு. முதல் கந்தாயித்து அறுவடை, இரண்டாவது கந்தாயித்து அறுவடை, மூன்றாவது கந்தாயித்து அறுவடை என்று சொல்லி 3 அறுவடைகள் உண்டு. ஓசியா புத்தகத்திலே முதல் தரம் பழுத்த கனிகளை போல நான் உங்களை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி ஓசியாலே வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. எனக்கு இந்த அத்திமரம் எங்க நாட்டப்பட்டிருக்கிறது? திராட்சை தோட்டத்தில் நாட்டப்பட்டிருக்கிறது. இவர்கள் யார்? புறஜாதிகள். அந்த புறஜாதிகள் யார்? நானும் நீங்கள் தான் அந்த புறஜாதிகள். அமன் சொல்ல அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு மனங்களே, காணியாட்சிக்கு புறம்பெயர்ந்த நம்மை, தேவனத்துல இருந்த நம்மை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அமன் சொல்ல அல்லேலூயா. அப்ப எனக்கு மனங்களே, இங்க வாசிக்கும் பொழுது அத்திமரம் எதை, திராட்சை தோட்டம் எதை குறிக்கிறது? இஸ்ரவேல் வம்சம். ஏசாயா புத்தகத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் வம்சமே அந்த திராட்சை தோட்டம். திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் வம்சத்தை குறிக்கிறது. தோட்டத்துக்கு சொந்தக்காரன் பிதாவை குறிக்கிறது. தோட்டக்காரன் இயேசுவை குறிக்கிறது. அல்லேலூயா. எங்க நாட்டப்பட்டிருக்கிறோம்? திராட்சை தோட்டத்தில் நாட்டப்பட்டிருக்கிறோம். சரி, 3 வருஷம் ஆச்சு. எனக்கு மனங்களே, 3 வருஷம் ஆட்சியும் கனிகள் இல்லையே, கனிகள் இல்லையே. தவறவிட்ட ஒரு வாழ்க்கை. கர்த்தர் உன்னை எதற்காக முன்குறித்தார்? எதற்காக உன்னை பிடித்தார்? அவருடைய சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் விரோதமான காரியங்களை செய்தாயோ? ஆண்டவர் சொல்றாரு, 3 வருஷம் என்ன செய்றேன்? பார்க்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது 3ஆக பிரிக்க விரும்புகிறேன். 1, தீர்மானிக்கப்பட்ட தீர்ப்பு. நம்பர் 1. நம்பர் 2, திருத்தப்பட்ட தீர்ப்பு. நம்பர் 3, திரும்ப பெறப்பட்ட தீர்ப்பு. ஆமென். மறுபடியும் சொல்லுகிறேன், தீர்மானிக்கப்பட்ட தீர்ப்பு, திருத்தம் செய்யப்பட்ட தீர்ப்பு, திரும்ப பெறப்பட்ட தீர்ப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு மனங்களே, இப்பொழுது நிலத்தை ஏன் கெடுக்கிறது? இதை வெட்டி போடு. இது என்பது யாரை குறிக்கிறது? மனுஷனை குறிக்கிறது. என்னை உங்களை குறிக்கிறது. இதை வெட்டி போடு சொன்ன உடனே ஒரு வார்த்தை வருகிறது. அது என்ன வார்த்தை? ஐயா, ஐயா, ஐயா. எனக்கு மனங்களே, 1 வருஷம் தவற விட்டுட்ட, 2 வருஷம் தவற விட்டுட்ட, 20 விவரம் தெரிந்த அறிந்த நாட்கள் இருந்து, இயேசுவை கண்டுபிடித்த நாட்கள் இருந்து, ஞானம் சேர்த்த நாட்கள் இருந்து, அபிஷேகப்பட்ட நாட்கள் இருந்து, ஏதை நீ தவற விட்டாய். உனக்கு எத்தனை வாய்ப்புகள் வந்தன. வேலைக்கு வாய்ப்பு வந்துச்சு, தவற விட்டாய். தொழில் செய்ய வாய்ப்பு வந்து தவற விட்டாய். பிரியமானவர்களே, நன்மைக்கு வாய்ப்பு வந்து தவற விட்டாய். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு வந்து தவற விட்டாய். வீடு கட்ட வாய்ப்பு வந்து தவற விட்டாய். எல்லா வாய்ப்புகளும் தேடி வந்தது. தேடி வந்த வாய்ப்புகள்லாம் தவற விட்டுட்டு இன்றைக்கு வேதனையோடு, சோதனையோடு, கலைஞன கண்களோடு வாடி போய் எனக்கு இருந்து கொண்டிருக்கிறாயோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாய்ப்பே இல்லாத சூழ்நிலை கர்த்தர் உனக்கு என்ன செய்கிறார்? வாய்க்க பண்ணு, மறுபடி வாய்க்க பண்ணுகிறார். ஐயா, இந்த வருஷமும் இருக்கட்டும், இதை சுற்றிலும் கொத்தி உரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கனி கொடாவிட்டால் வெட்டி போடலாம் என்று சொல்லி பிரியமான தீர்மானிக்கப்பட்ட தீர்ப்பை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், திருத்தப்பட்ட தீர்ப்பாய் மாறினது. திருத்தப்பட்ட தீர்ப்பு திரும்ப பெறப்பட்டது. ஆமென் சொல்லுமா அல்லேலூயா. உதாரணமாக யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே ஒரு விபச்சார ஸ்திரீ கையும் களமா பிடிக்கப்பட்ட பொழுது வேத பாரங்களும் பரிசேயர் சொன்ன வார்த்தை என்ன? நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தின்படி இவள் கொல்லப்பட வேண்டியவள், இவள் சாகடிக்கப்பட வேண்டியவள். இயேசு எழுதி கொண்டே இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அந்த பிரமாணத்தை மீற முடியாது. அவர் புதிய பிரமாணத்தை ஆண்டவராக இயேசு உருவாக்கினார் இல்லையா? அப்ப காரணம், வாழ்வதற்கு வாய்ப்பு இல்லை. தீர்மானிக்கப்பட்ட தீர்ப்பு. இப்ப இயேசு என்ன செய்ய எழுதினார்? இந்த ராத்திரியோட உனக்கு எழுதி கொண்டிருக்கிறார். உன் தலையில கிருபை என்று எழுதி கொண்டிருக்கிறார். உன் தலையில இரக்கம் என்று எழுதி கொண்டிருக்கிறார். மறுபடியும் வாய்ப்பு என்று எழுதி கொண்டிருக்கிறார். எது நடக்காது, எது வராது என்று சொல்லி நீ நினைத்து வந்தாயோ அவையெல்லாம் நடக்கும்படியாக எனக்கு மனங்களே உனக்காக மறுபடியும் பிரிமனங்களே எழுதி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தீர்மானிக்கப்பட்ட தீர்ப்பை திருத்த செய்யப்பட்ட தீர்ப்பாய் மாற்றினார். என்ன சொன்னாரு? உங்களில் பாவம் இல்லாத எவன் அவன் முதலாவது கல்லெறிய கடவன். எல்லாரும் கல்லெடுத்தார்கள், போட்டு விட்டார்கள். எனக்கு தீர்மானிக்கப்பட்ட தீர்ப்பு, திருத்த செய்யப்பட்ட தீர்ப்பு திரும்ப பெறப்பட்ட தீர்ப்பாய் மாறினது. அல்லேலூயா. எத்தனை ஆண்டுகள் வாய்ப்புகளை இழந்தோம், பரிசுத்தத்தை இழந்தோம், நன்மைகளை இழந்தோம், சபையை இழந்தோம், ஆவிக்குரிய ஆரம் இழந்தோம். எவ்வளவோ வாய்ப்பு தேடி வந்தது. குடும்பத்தில் வாய்ப்பு தேடி வந்தது, வேலை வாய்ப்பு தேடி வந்தது, நல்ல மணமகன் வாய்ப்பு தேடி வந்தது, நல்ல மணமகள் வாய்ப்பு தேடி வந்தது. இது சரியல்ல என்று சொல்லி உன் சுயத்தின் அடிப்படையில்
உன் திட்டத்தின் அடிப்படையிலே எல்லா வாய்ப்பையும் தவற விட்டு விட்டாயோ மகளே, தவற விட்டு விட்டாயோ. கர்த்தர் சொல்லுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாய்ப்பை தவறப்பட்ட நிலையிலே கர்த்தர் மறுபடியும் என்ன செய்ய போறாரு? வாய்ப்பு வாய்க்க பண்ண போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சவுலுக்கு வந்த வாய்ப்புகளை சவுல் தவறவிட்டான். யூதாஸ் வந்த வாய்ப்புகளை யூதாஸ் தவறவிட்டான். கேயாஸ் வந்த வாய்ப்புகளை கேயாஸ் தவறிவிட்டான். இவர்களை இரக்கம் கிடைக்கவில்லை, வாய்ப்புகள் தவறவிட்டன, தண்டனை கிடைத்தது. ஆனால் எனக்கு உனக்கும் எனக்கு என்பதை தண்டனை இல்லை, கண்டிப்பில்லை, இரக்கத்தை தருகிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர். இறக்க 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 இந்த வருஷம் உனக்கு இறக்கும், இந்த வருஷம் உனக்கு இறக்கும். இறக்கத்தை அடிப்படையிலே வாய்ப்புகள் தவறவிட்டாயோ. எனக்கு அன்பான தேவச்சனமே, இப்படி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். லூக்கால சுவிசேஷம் 19:42-43 சொல்லுகிறது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதி ஏற்று அறிந்தாயானால் நலமாயிருக்குமே. எனக்கு மனவளே, யோபில் 1:10 வீட்டில் வாசித்து பாருங்கள். திராட்சை செடி வதங்கி போய்விட்டது, திராட்சை செடிகள் இல்லை, பழங்கள் இல்லை. எனக்கு மனதில் எல்லாம் இல்லாத நிலையிலே, வாய்ப்புகள் இல்லாத நிலையில இருந்த பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மறுபடியும் அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, எங்க வாசிக்கிறோம்? யோபில் புத்தகம் 1:10. வயல்வெளி பாழாயிற்று, வயல்வெளி பாழாய் போயிற்று, துக்கம் கொண்டாடுகிறது, பூமி துக்கம் கொண்டாடுகிறது. விளைச்சல் அழிக்கப்பட்டது, விளைச்சல் அழிக்கப்பட்டு விட்டது. புது திராட்சரசம் வற்றி போயிற்று, வற்றி போயிற்று. எண்ணெய் மாண்டு போயிற்று. அல்லேலூயா. எல்லாம் போயிற்று 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 போயிற்று. வாய்ப்பு போயிற்று, கிருபை போயிற்று, பரிசுத்தம் போயிற்று, நன்மை போயிற்று, வர வேண்டிய ஆசீர்வாதம் போயிற்றோ. பல வருஷம் கூட தேவையை இழந்திருக்கலாம். போன ஆசீர்வாதம் திரும்ப வரப்போகுது. போன ஆசீர்வாதம் திரும்ப வரப்போகுது. எதை தவறவிட்டாய்? புத்தியை தவறவிட்டாயா? ஞானத்தை தவறவிட்டாயா? ஜெபத்தை தவறவிட்டாயா? அறிவை தவறவிட்டாயா? ஆலோசனை தவறவிட்டாயா? எதை தவறவிட்டாயோ அதை மறுபடியும் தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவேல் புத்தகம் 2:25 வாசிக்கும் பொழுது, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நம்ம சொல்ல அல்லேலூயா. வாடி போன வாழ்க்கையிலே, வதங்கி போன வாழ்க்கையிலே, நொந்து போன வாழ்க்கையிலே, எனக்கு அன்பானவர்களே, என் வாய்ப்பெல்லாம் தவற விட்டுட்டேனே, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல நடப்பதற்கு நான் தான் தடையா இருக்கிறேன் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ, எந்த வாய்ப்பை தவறவிட்டாய்? எந்த நிலையில தவறவிட்டாய்? எப்படி தவறவிட்டாய்? உன் புத்தி எப்படி தவறவிட்டாய்? உன் அறிவை எப்படி தவறவிட்டாய்? கர்த்தர் கொடுத்த ஆலோசனை எப்படி தவறவிட்டாய்? வேத வசதி எப்படி தவறவிட்டாய்? வாய்ப்பை இல்லாத நிலையில வாய்க்க பண்ணுகிறான் ஆண்டவர். வாய்ப்பை தவறவிட்ட நிலையிலையும் மறுபடி வாய்க்க பண்ணுகிறார். அல்லேலூயா. தீர்மானிக்கப்பட்ட தீர்ப்பு வந்துச்சு. அல்லேலூயா. தோட்டக்காரர் இயேசு என்ன சொன்னார்? இந்த வருஷம் இருக்கட்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வருஷம் இருக்கட்டும். என்ன அர்த்தம்? மறுபடியும் 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 திருமணங்களை கொத்தி ஏற்பட முடியாது. இந்த வருஷம் கர்த்தர் உன்னையும் என்னை வைத்திருக்கிறபடினால கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு அல்லேலூயா போடலாமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு மனவுல ஐயா, சபை மக்கள் பாவம் செய்யும் பொழுது, அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, துணிந்தோ துணியாமலோ அக்கிரமங்களை செய்யும் பொழுது, அந்த செய்தி பிரிமணங்களே அது ஊழியக்காரர் வரும் பொழுது மனங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு புதனை வந்து பாருங்கள். 1/2 மணி நேரம் டைம் கொடுப்போம். அந்த 1/2 மணி நேரத்தில் பிரிமணங்களே இவர்கள் ஜெபிக்கிற ஜெபம் என்ன? விசுவாசிகள் ஜெபிக்கிறார்கள். ஐயோ ஆண்டவரே, அந்த மகனுக்காக ஜெபிக்கிறேன், அவன் இப்படி ஆயிட்டானே, இவன் இப்படி ஆயிட்டாலே, ஒரு அற்புதம் செய்ய மாட்டீர் ஆண்டவரே, குற்றங்களை மன்னிப்பீராக, குறைகளை மன்னிப்பீராக ஆண்டவர் என்று சொல்லி மோசே திறப்பில் நின்றது போல ஒவ்வொரு புதன்கிழமை இரவிலே திறப்பில் நிற்கக்கூடிய எனக்கு ஜெப வீரர்கள் உண்டு. அமைச்சலம். அல்லேலூயா. எனக்கு தேவச்சனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே சொன்ன, ஆண்டவரே, இந்த பாவத்தை, ஜனத்தின் பாவத்தை மன்னிப்பீரா? மன்னியும், இல்லாவிட்டால் என் பேரை ஜீவ புத்தகத்திலிருந்து கிறுக்கிப்படும். ஆண்டவரே, என்ன அர்த்தம்? நான் நரகத்துக்கு போறேன், நரகத்துக்கு போறேன். எனக்கு மனவளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினால வாய்ப்பை தவற விட்டாயா? பெருமையினால வாய்ப்பை தவற விட்டாயா? கர்த்தரோடு அதிகாலை பேச வாய்ப்பை தவற விட்டாயா? இன்றைக்கு வாய்ப்புகளை இழந்து எனக்கு மனங்களே வாழ்ந்து கொண்டு உன் வாழ்க்கையில் மறுபடி வாய்ப்பு கிடைக்குமா? மறுபடியும் கிடைக்குமா? இந்த வாய்ப்பு கிடைக்குமா? இந்த வாய்ப்பை கிடைக்குமா? பாஸ்டர் யோசுவா சொல்லுவாரு, திடீர்னு அவரை செய்தி கொடுக்க சொல்லுவேன். அவரு ஏதோ படிப்பறிவு கிடையாது, பைபிள் படிக்க தெரியாது, பள்ளிக்கூடத்து வாசனே தெரியாது, ஆனா எப்படி பேசிடுவார், எப்படி பேசி சமாளிச்சிடுவார்.
ஒருத்தர் கேட்டாரு, எப்படியா அவர் சொன்ன உடனே பேசுறேன்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, வாய்ப்புகள் வந்தா தவற விடக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, வாய்ப்பு நினைச்சக்கூடாது. அவர் படிக்கல, பள்ளிக்கூட வாசனை இல்லை, பைபிள் படிக்க தெரியாது, அவருடைய மனைவி படிக்க தான் இவர் செய்தி எழுதுவாரு. அப்படிப்பட்ட நிலையில பிரியமானவர்களே, இப்ப நீங்க தான் நீங்க பேச போற அப்பதான் சொல்லுவேன், முன்கூட்டி சொல்ற வழக்கமே கிடையாது. அல்லேலூயா. நான் வளர்ந்தவதான் அப்படித்தான், நான் வளர்ந்த விதம் அப்படி. திடீர்னு சொல்லுவார் எங்க பாஸ்டர், நீங்க தான் நாளைக்கு செய்தி பாரு. அல்லேலூயா. ஆகவே எனக்கு மகளே, எல்லாரும் எவரடியா இருப்பார்கள். ஆனா ஒரு சிலர் ஆயத்தமாகல பிரதர், நான் ஜெபிக்கல பிரதர், நாளைக்கு பிரதர் என்று சொல்லி வாய்ப்புகளை தவற விட்டு விடுகிறார்கள். பெரியார் சொல்லுவார், வாய்ப்புகளை தவற விடுகிறவன் முட்டாள். சில வாய்ப்புகள் அரசாங்கத்தின் மூலமாக, சில வாய்ப்புகள் பிரிமணங்களே மற்றவர்கள் மூலமாக வரும் பொழுது வாய்ப்பை தவற விடுவார் என்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரிமணங்களே, முட்டாள்தனமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இப்படி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரிமணங்களே, வாய்ப்பை இல்லாத நிலையிலே வாய்க்க பண்ணுகிற ஆண்டவர், வாய்ப்பை தவறவிட்ட நிலையிலையும் கர்த்தர் மறுபடியும் வாய்க்க பண்ணுகிறார். யாத்திராகமம் புத்தகம் 4:10. அப்போது மோசே கர்த்தரை நோக்கி, அப்போது கர்த்தர் மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடு பேசினதுக்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன். அல்லேலூயா. ஒரு பெரிய வாய்ப்பு வருகிறது. வனாந்தரத்தில் பின்புறத்தில் ஆடுகளை மேய்ச்சி கொடுத்த பொழுது 40 ஆண்டுகள் அரண்மனை வாழ்க்கை, 40 ஆண்டுகள் வனாந்தர வாழ்க்கை. அந்த வனாந்தர முடிவுகளை வரும் பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது, மோசே மோசே. முச்சடி இருந்தது, கிட்ட வந்தான், அற்புத காட்சியை பார்த்தான். எனக்கு மனங்களே, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஊழியத்திற்கு வாயிண்டுச்சு. ஆனா என்ன செய்தான், முடியாது, இது முடியாது. நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆசாரிய ஊழியம் மோசேக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. இவன் என்னைக்கு முடியாதுன்னு சொன்னானோ அதற்கு பிறகு ஆரோன் அந்த இடத்துக்கு வந்தான். நல்ல கவனிங்க, இது எனக்கு முடியாது, இந்த தொழிலை செய்ய முடியாது, இந்த வேலை செய்ய முடியாது, என்னால் முடியாது என்று உன் வாயில வரும் என்று சொன்னால், கர்த்தர் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற முடிக்கக்கூடிய ஆட்களை கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆசாரிய ஊழியத்தை மோசே தவற விட்டு விட்டான். என்னாகும் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 11 வாசிக்கும் பொழுது, என்னாகும் 11:11 அப்போது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரவம் வர பண்ணினது என்ன? அடியானுக்கு உபத்திரவம் வர பண்ணினது என்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனது என்ன? இவருடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலை அணைத்துக் கொண்டு போய் என்று நீர் என்னோடு சொல்லும்படி ஜனங்களை எல்லாம், இந்த ஜனத்துல நானா பெத்த நானா வளர்த்த ஆண்டவரே என்னால முடியாதுன்னு சொல்லிட்டான். அல்லேலூயா. 6 லட்சம் புருஷர்களையும் அடிமை தந்திருக்கிற அத்துணை இஸ்ரவேல் மக்களையும் விடுதலையாக்கி கொண்டு போகக்கூடிய அபிஷேகம் மோசேக்கு இருந்துச்சு. ஒரு மோசேக்கு இருந்துச்சு. 40 ஆண்டு வனாந்தரத்தில் அவனை பயிற்சி வைத்திருந்த மோசேக்கு இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன சொல்ற, என்னால முடியாது, நானா பெத்த நானா வளர்த்த, என்னால் முடியாது ஆண்டவரே, என்னை கொண்டு போடும். முடியாதுன்னு சொன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன செய்தாரு, அவனுக்குள் இருக்கிற ஆவியை எடுத்து 70 பேருக்கு வைத்தார். அல்லேலூயா. அப்ப 70 பேருக்குள் இருக்கிற மொத்தமா இருக்கக்கூடிய அபிஷேகத்தன் பெற்றவன் அல்லவா. ஊழியமா இருந்தாலும் சரி, ஜீவியமா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, என்னால குடும்பத்தை கட்டி இழுக்க முடியாது, உன்னோட வாழ முடியாது, இந்த பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது, நீ எக்கடாவது கெட்டு போய் என்று சொல்வாய் என்று சொன்னால், எனக்கு என் மனதிலே சில வேதனையான சம்பவங்கள் வாழ்க்கையில சம்பவிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அன்னைக்கு ஊழியத்தில் சில பாடுகள் வரும்பொழுது, துயரங்கள் வரும்பொழுது, ஏன் எனக்கு இந்த ஊழியம் என்னால் முடியாது, யாரை கொண்டாலும் செய்யும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவாய் என்று சொன்னால் வேறு யாரை கொண்டு செய்வார். அல்லேலூயா. எனக்கு என் மன தேவச்சனமே, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாய்ப்பே இல்லாத நிலையிலே வாய்க்கப்படுகிற ஆண்டவர், வாய்ப்பை தவறவிட்ட நிலையிலையும் வாய்க்க பண்ணுகிற ஆண்டவர். இந்த ராத்திரி வேளை எனக்கு மனங்களே, இந்த 2024 வருஷம் முதல் வந்திருக்கிறல்லவா, இந்த முதலாம் மாதம் உனக்கு பிரதான மாதமா இருப்பதாக, இந்த பிரதானமான மாதத்திலே பிரகாசம் வருவதாக, பிரமாண்டம் வருவதாக. அல்லேலூயா. தவறவிட்ட வாய்ப்பு உன் வாழ்க்கையில வரும் பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு பிரமாண்டம் வரும். தவறவிட்ட வாய்ப்புகள் உன் வாழ்க்கையில் மறுபடி வரும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ பிரகாசமா இருப்பாய். இந்த 2024 நீ வெளிச்சமா இருப்ப. பக்கத்து பேர் கைப்பிடி சொல்லும் பார்க்கலாம், நீ வெளிச்சமா இருப்பாய், நீ வெளிச்சமா இருப்பாய், நீ வெளிச்சமா இருப்பீங்க. அமீன் சொல்ல, வெளிச்சமா இருப்பீங்க. உங்க முக வெளிச்சம். எனக்கு என்மான தேவச்சனமே, நீ வெளிச்சமா இருக்க போறீங்க. அமீன் சொல்ல. அல்லேலூயா. வாய்ப்பு இல்லாத நிலையில வாய்க்க பண்ணுகிற ஆண்டவர்,
வாய்ப்புகளை தவறவிட்ட நிலையிலையும் மறுபடியும் எனக்கு வாய்ப்புகளை கொடுக்கிற ஆண்டவர். அவன் சொல்ல அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக வாசிக்கலாம் நெகேமியா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9:17. ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபை உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு இடத்துல வர்றோம், பிரியமானவர்களே, எங்கள் வருமானம் எங்கள் பாவத்து நிமித்தம் எங்க போகிறதா? ராஜாக்களுக்கு போகிறதாம். அல்லேலூயா, வாய்ப்பே இல்லாத நிலையிலே வாய்ப்புகளை தருகிற ஆண்டவர், வாய்ப்புகளை தவறவிட்ட நிலையிலையும் மறுபடியும் வாய்ப்பு பிரியமானவர்களே உங்களுக்கு வாய்க்க பண்ணுகிற ஆண்டவர். மூன்றாவதாக உன் வருமானத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. வருமானத்தை வாய்க்க பண்ணுவார். அன்னைக்கு நெகேமியா சொல்கிறார், எங்கள் வருமானம் எங்கள் பாவத்து நிமித்தம் திரளான ராஜாக்கள் போகிறது. இன்னைக்கு வருமானம் இல்ல, வேலை இல்ல, வேலையில திண்டாட்டம், கையில பணம் இல்ல, பையில பணம் இல்ல, எனக்கு திருமணத்தை செய்வதற்கு பணம் இல்ல, வீடு கட்டுவதற்கு பணம் இல்ல. கலங்க வேண்டாம், எனக்கு மனங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். பணத்தை வாய்க்க பண்ணுவார், பணத்தை வாய்க்க பண்ணுவார், வருமானத்தை வாய்க்க பண்ணுவார், நல்ல வேலையை கொடுத்து ஆசீர்வாதத்தை வாய்க்க பண்ண போகிறார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதன் வருமானம் எங்கள் பாவங்கள் நிமித்தம், அதன் வருமானங்கள் பாவங்கள் நிமித்தம் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாய் போகிறது. அப்ப இதுவரைக்கும் சம்பாதித்த பணங்கள் எங்க போயிருச்சு? வட்டிக்கு போயிருச்சு. வட்டியின் வெட்டுகள் கூட வெட்டி கொண்டு இருக்கிறதா? எனக்கு என்னுடைய சில சர்ப்பங்கள் உன்னுடைய ஆசை விழுங்கி கொண்டிருக்கிறதோ? கலங்க வேண்டாம், கர்த்தர் மறுபடியும் வருமானத்தை வாய்க்க செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஆதியாகமம் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 30 வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 30:30, நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது? நல்ல கவனிங்க, இனிமே நீங்க சம்பாதிப்பது உன் குடும்பத்துக்கு வரும். ஆமென், ஆமென், ஆமென். யாக்கோபு சொல்றாரு இல்லையா, 20 வருஷம் நான் வெயில்ல கஷ்டப்பட்டேன், 20 வருஷம். அப்ப சொல்றான், என் குடும்பத்துக்கு சம்பாதியம் எப்போது? இதுவரைக்கும் யாரு சம்பாதிச்சு பண்ணி கொடுத்த? உன்னால யாருக்கு லாபம்? லாபானுக்கு லாபம். யாருக்கு லாபம்? லாபானுக்கு லாபம். அப்ப இந்த பிரிமணங்களே, வயது தெரிந்த நாட்கள் இருந்து உன்னுடைய உழைப்பு, வேர்வை, ரத்தம் அடுத்தவருக்கு லாபமா இருந்துச்சு, மார்வாடிக்கு லாபமா இருந்துச்சு, பேங்க் வட்டிக்கு லாபமா இருந்துச்சு. எனக்கு மனங்களே இவன் தீர்மானம் எடுக்கிறான், என் குடும்பத்தில் சம்பாத்தியம் பண்ணுவது எப்போது? அவன் சொல்ல அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு மனங்களே எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6 வாசிக்கும் பொழுது, எபேசியர் 2:6, மேன்மையான ஐஸ்வர்யம் வருங்காலங்களில் விளங்க செய்ய போகிறார். அல்லேலூயா. எந்த காலம்? இந்த காலம். அல்லேலூயா. ஒரு மேன்மையான ஐஸ்வர்யம், மேன்மையான வருமானம் இந்த வருஷத்துல வருவதாக. ஆமென். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இந்த காலத்துல, இந்த வருஷத்துல மேன்மையான ஐஸ்வர்யம் வரப்போகிறது, ஐஸ்வர்யம் வரப்போகிறது. அல்லேலூயா. வருமானம் வரப்போகிறது. கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் இல்லாமா? நல்ல உத்தம கை தட்டி கை தட்டி கை தட்டி. கடைசி ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். ஏசாயாவின் புத்தகம் 45ஆம் அதிகாரம், ஏசாயாவின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அல்லேலூயா. இதுவரைக்கும் தாண்டி வரல, எனக்கு வருமானம் தாண்டி வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்கிறார், இந்த வருஷத்துல ஆரம்பத்திலிருந்து உன் வருமானம் உன்னுடையதாய் மாறப்போகுது. அமன் சொல்ல அல்லேலூயா. அப்படியான இதுவரைக்கும் வருமானம் டாக்டருக்கு போச்சு, வக்கீலுக்கு போச்சு, மருந்துக்கு போச்சு, எனக்கு தேவையில்ல செலவெல்லாம் போச்சு. இந்த வருஷம் தேவையான செலவுகள் வராதபடி கர்த்தர் காக்க போகிறார். அமன் சொல்ல அல்லேலூயா. உன் பணம் வீணாக விரயமாகாது, உன் பணம் வீணாக விரயமாகாது, உன் வருமானம் வீணாக விரயமாகாது என்று சொல்ல கர்த்தர் வருமானத்தை கொடுக்கிறவர். அமன் சொல்ல அல்லேலூயா. எனக்கு என் மனம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். சொல்லுங்க, கர்த்தர். எழுந்திருக்கலாமா? எழுந்திருக்கலாமா? எல்லாரும் காரங்களை பத்தி சொல்லுங்க, கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார், கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார், கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். இந்த வசந்தம் சொல்லிக்கிட்டே போங்க, படிக்கட்டு இறங்கும்போது சொல்லிக்கிட்டே போங்க, வேலைக்கு தேடும்போது சொல்லிக்கிட்டே போங்க, இன்றைக்கு போகும்போது சொல்லிக்கிட்டே போங்க, தொழிலுக்கு செய்யும்போது போகும்போது சொல்லிக்கிட்டே போங்க, பரிசுக்கு போகும்போது சொல்லிக்கிட்டே போங்க, கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, வாய்ப்பே இல்லாத நிலையிலே
வாய்க்க பண்ணுகிற ஆண்டவர். நோ ஹோப், நோ ஹோப், நோ ஹோப். நம்பிக்கையே இல்லை, வாய்ப்பே இல்லை. இதை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை. நியாயவிலப்பு வாசிக்கிறோம், மலடியா இருக்கிற நீ பிள்ளை பெறுவாய். மலடி என்பதற்கும் எனக்கு மலடியாக நீ என்பதற்கு வித்தியாசம் உண்டு. பிள்ளை மலடி என்பதற்கு பிள்ளை பெறாத மலடி என்பது வித்தியாசம் உண்டு. மணவாக்கு சொல்லோட வார்த்தை என்ன? பிள்ளை பெறாத மலடியே நீ பிள்ளை பெறுவாய். வாய்ப்பே இல்லை, கர்த்தர் கொடுத்தா. எந்த வாய்ப்பை இழந்திருக்கிறீங்க? இதை தவற விட்டீங்க. தீர்மானிக்கப்பட்ட தீர்ப்பு உனக்காக ஆண்டவர் இயேசு தீர்ப்பு திருத்திட்டாருமா? ஐயோ ஐயா 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 ஐயா. இந்த வருஷம் இருக்கட்டும், இந்த வருஷம் இருக்கட்டும். வெட்டப்பட வேண்டிய நீ, துரத்தப்பட வேண்டிய நீ, அழிக்கப்பட வேண்டிய நீ, இந்த வருஷம் இருக்கட்டும் என்று சொல்லி தீர்ப்பை திருத்தம் செய்தாரே. தீர்ப்பு திரும்ப பெறப்பட்டதுனால உலகத்துல வந்திருக்கிறார். நீ உயிரோடு வந்திருக்கிறது காரணம் அவர் அல்லவா? ஜெபிக்கலாமா? முடிவு வருகிறது, ஒரு முடிவு வருகிறது. உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு, உன் போராட்டத்துக்கு ஒரு முடிவு, உன் கண்ணீருக்கு ஒரு முடிவு, உன் கடனுக்கு ஒரு முடிவு, உன் கவலைக்கு ஒரு முடிவு. முடிவு வருகிறது, முடிவு வருகிறது, முடிவு வருகிறது. கை தட்டி கை தட்டி கை தட்டி மகளே, முடிவு வருகிறது, முடிவு வருகிறது. இன்றைக்கு இன்றைக்கு வருகிறது. ஓ ரீபா லாது ரியாலவா. எந்த பிரச்சனைக்கு முடிவு காலம் இருக்கிறாயோ, எந்த காரியங்களுக்கு முடிவு காலம் திகைத்துக் கொண்டிருக்கிறாயோ, முடிவு வருகிறது, முடிவு வருகிறது, முடிவு வருகிறது, முடிவு வருகிறது, முடிவு வருகிறது. அல்லேலூயா. ஷிபாலா தூராபா லீவாராபா தூரி அல்லவா. கர்த்தர் உனக்கு கடந்து போவார். இந்த வருஷம் உன் சத்துருகளை அழிக்கும்படி கடந்து போகிறார். உன் கோணங்களை செவையாக்கும்படி கடந்து போகிறார். வழி காட்டும்படி கடந்து போகிறார். வழி நடத்தும்படி கடந்து போகிறார். வழி திறக்கும்படி கடந்து போகிறார். உன்னோடு வருகிற ஒரு கர்த்தர், இந்த வருஷம் ஆரம்பத்தில் இருந்து உன்னோடு வருகிற ஒரு கர்த்தர், வருகிற ஒரு கர்த்தர், கர்த்தர் 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 வருகிறார். உன்னோடு வருகிறார், உன்னோடு வருகிறார். உன் குடும்பத்தில் இருக்கிறோம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அந்த ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். வாய்ப்பே இல்லாத நிலையிலே யார் வந்திருக்கிறார்களோ, தகப்பனே உமக்கு தோத்திரையா. வாய்ப்புகளை வாய்க்க பண்ணும்படி ஜெபிக்கிறேன். வாய்ப்புகளை தவறப்பட்ட நிலையிலே மறுபடியும் இரண்டாவது செய். கரத்தை நீட்டி வாய்ப்புகளை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். வேலையா இருக்கலாம், வருமானம் இருக்கலாம், எதிர்காலம் இருக்கலாம், எவைகளா இருந்தாலும் கர்த்தாவே அற்புதங்களை செய்வீராக. வருமானத்தை வாய்க்க பண்ணும்படி ஜெபிக்கிற. வருமானமே இல்லை, வேலையே இல்லை, என் வண்டி ஓடல, என் தொழில் ஓடல, என் பிசினஸ் ஓடல என்று சொல்லி யாரெல்லாம் கலங்கி வந்திருக்கிறார்களோ, வருமானத்தை வாய்க்க பண்ணும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அந்த ஒவ்வொரு மக்களை கர்த்தர் கண் நோக்கி பார்ப்பீரா. இயேசுவின் நாமத்தினால் அல்லேலூயா. இந்த குடும்பத்துக்கு உறவாக போராடுகிற மனுஷிக ஆவிகள், பொல்லாத ஆவிகள் அத்தனை வெளியேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நமக்கு தோத்திரம். அல்லேலூயா. சங்கிலி அருந்து விழுகிறது. நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இப்பொழுது ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன் மகளே. ஒரு சில வீட்டுக்குள்ளே வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும், நிறைய பாம்பு குஞ்சு குட்டி சைத்தான்கள் ஜெபித்துக் இருக்கிற இப்பொழுதே பரத்தில் இருந்து ஒரு அக்கினி தழல் யார் வீட்டிலே இந்த பிரச்சனை இருக்கிறதோ, வலு சர்ப்பத்தின் ஆவி மீது, சாத்தானின் ஆவி மீது, குட்டி சாத்தான் ஆவி மீது அந்த அக்கினி விழுகிறது. விழுகிறது, விழுகிறதை பார், விழுகிறதை பார். அந்த அக்கினி விழுகிறதை பார். அந்த சத்துரு விழுகிறதை பார். அது ஓடுகிறதை பார். சாம்பலாய் மாறுகிறதை பார். ஓ ராபா லா தூராபா ரீகாபா லா தூரிய. இப்பொழுது சாம்பலாய் மாறுகிறது மகளே, சாம்பலாய் மாறுகிறது. அந்த வலு சர்ப்பத்தின் ஆவி இனி வருவது இல்லை. அந்த குட்டி சாதல வருவது இல்லை. துஷ்டன் இந்த வருஷம் உன் வழியை கடந்து வருவதே இல்லை. துஷ்டன் இந்த வருஷம் உனக்கு வழியை கடந்து வருவதே இல்லை. ஆண்டவர் அப்படி செய்கிறதுக்காக தோத்திரம். செய்கிற வேலையை ஆசீர்வதியும், கணவன்மாரை ஆசீர்வதியும், மனைவி ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் எந்தெந்த நன்மைகள் வேண்டுமோ அத்தனை கொடுப்பீராக. குற்றங்களை மன்னிங்க, குறைகளை மன்னிங்க.
முற்பிதாக்களுடைய பாவங்கள், முற்பிதாக்கள் முன் பாவம் செய்த நிமித்தமாக செய்த கோபங்கள், அன்று கோத்திரத்தின் பாவம், முற்பிதாக்கள் பாவம், சாபம் முழுவதும் இன்றைக்கே ஆண்டவரே உமக்கு தோத்துறையா முடிக்கிறதுக்காக துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இனி உன் தலையில சாபம் இல்லை, இனி உன் தலையில சங்காரம் இல்லை, இனி உன் தலையிலே ஆசீர்வாதம், உன் தலையிலே ஒரு வாய்ப்புகள் வருகிறது வருகிறது. ஆண்டவரே உமக்கு தோத்து. அப்படி செய்கிறதுக்காக தோத்துறோம், அப்படி செய்கிறதுக்காக தோத்துறோம். இந்த வருஷம் எழுந்துள்ளதுக்காக துதிக்கிறியா? எந்த வருஷம் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் வந்த அத்துணை வரை ஆசீர்வதிக்கும்படி சொல்லிக்கிறேன். பாதுகாத்து பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.